வாயை விட்டு வீணா மாட்டி தொலைகிற பத்தியாடா. நான் கேட்குறேன், சும்மாவே இருக்க மாட்டேன் வாயை வச்சுக்கிட்டு. ஏண்டி 4000 ரூபா சம்பளம் வாங்குறல, ஊருக்கா சும்மாவா இருக்கு? புருஷன் காசு அதெல்லாம் ஊரு காசு. சரி தரணி, உன்னை நம்பி பெட்டு வேற கட்டிருக்கேன் அந்த ஆள்கிட்ட. வாய் ஓவரா பேசுறியா வந்து அண்ணே. அவர் எங்க நான் எங்க? எனக்கு இதெல்லாம் நீ தோட்டா நீ தோத்துட்டு நினைச்சுக்க. தோத்துட்டேனா யானையை கட்டி கட்டி வைக்க பாக்குறாப்ல. ஐயோ சோடி முடிஞ்சு எனக்கு. நான் சொல்றேன் உனக்கு அதையும் கரெக்டா இருக்குனே. சரி நான் அண்ணன் கண்ணன் தங்கச்சி எனக்கு மானத்தை காப்பாத்தீங்க, கவலைப்படாதீங்க. அப்படின்னா எப்படி தெரியுமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஆடி உன் கொட்டாங்குச்சி குண்டிய நான் உடைக்கல. கடிக்க புரியா? ஐயோ இந்த பிள்ளை கொட்டையா கடிக்க போதா? சரி புரியா? மானா மதுரை குண்டு மல்லிகை வாடாமத்தான் தலைக்கு சுட்டணும். நீ வாமா நீ வாமா நீ வாமா. மன்னா மதுரை குண்டு மல்லிகை சோனா சகடா இந்த கேப்ல சொல்ல முடியும். காலையில் 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். பஸ் அப்படியே ஓடிடுவேன். இப்படி கூட ஊருக்கு ஓடிடுவேன். சாமன் அங்கே நான் தானே இறக்கணும். என்ன பண்ணி யோசிக்கிறீங்க? தாய்மாருக்கு பூரா சிரிச்சு ஆகலை, சிரிச்சவு பூரா மைப்போ இச்சுக்க சிரிச்சால் பூரா எந்திரிச்சு முதல்ல வீட்டுக்கு போத்தாமல. பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னு உங்களுக்கு சந்தோஷம். இப்ப சிரிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் வர பொம்பளை பிள்ளை ஆடினோன்னு கை திட்டுவாங்க. அம்புட்டும் படுத்துருங்க, இப்பவே ஒரு வண்டி படுக்க போகுது. பாருங்க, ஊருக்குள்ள என்ன பத்தி, ஊருக்குள்ள இவரை பத்தி, யார் யார் பப்புனுக்கு கை தட்டுறீங்களோ அவங்க பேருக்கு நீர் கடுப்புதே வரப்போகுது பாருங்களேன். நீர் கடுப்பு வந்தா பரவாயில்ல, நாங்க சுண்ணாம்பு வச்சுக்குவோம். தரணி நீங்க அண்ணே அண்ணனா இதெல்லாம் ஒரு ஆட்டமா? உன்னால முடியும். யாரா தரணி பாத்துக்கலாம். ஆனா நீ இருக்கியாடா சாமி, மருந்து கொடுத்து கொள்ள வைக்க போறியா? அதுதான் சொல்றேன். எனக்கு மட்டும்தான் கை தட்டுனா வேற யாரு பப்புனுக்கு கை தட்டுனீங்க வயித்தாலதான் போகும் சொல்லிட்டு. இந்த ஆட்டத்துக்கு நீ தான் காலை ஈஸியா தூக்கணும் தெரியும். எப்படி நான் விழுந்து பள்ளிகள் உதறணும்னு நீ நினைக்கிற? சொல்லி கொடுத்த மாதிரி தூக்கு. அண்ணன் இந்த ரூமுக்குள்ள விட்டு சொல்லி கொடுத்தீங்க. ஊருக்குள்ள என்ன பத்தி கட்டிக்கங்க இப்பத்தான் ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியுது. அப்ப ரூமுக்குள்ள என்ன டெபாசிட் கூடுது அங்க? கேட்டா எந்திரிச்சு ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லி. எதுக்கு எந்திரிச்சு போக சொல்றீங்க? அந்த பச்சை கலர் சேலை அங்கே நீ ஆடி முடிச்ச இன்னும் கை தட்டுது வாரிய. போதா வைத்த ரொம்ப தங்க பாரு. சவுண்ட் டை பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பொம்மை கட்டி விட்பாங்க இங்கே இங்கே இங்கேன்னு, அந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். தாய் கிழவில நடித்த கிழவி தானே நீயே. மூஞ்சி அப்படியே இருக்குவாரு, பல்லு மட்டும் இல்லை. அச்சார குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குடிகாமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். எங்களுக்கு ஆள் இருக்கு கை தட்டுறதுக்கு. இந்த அங்க என் வார்த்தை கை தட்டுது. குன்றத்திலே குமரன். மாப்பிள்ள உங்களை நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஆனா உங்க வாத்தியத்துல கலை செத்த டெட் பாடி உட்கார வச்சுட்டியல. வேல் முருகா வெற்றி வேல் முருகாரோ. அந்த ஆத்தா மட்டும் கடத்துறா முத. அந்த ஆத்தா முதல்ல கை தூக்குது. தம்பி சூர்யா வந்தன கொமட்டிலே குத்தி விடு மத்துக்கா. தம்பி சூர்யா வெக்க வேற. அந்த பிள்ளை எப்படி என்னடா இடவட்ட பயல. சொல்லக்கூடாதா சபையில? நான் மேடையில உனக்கு வாத்தியார் மாதிரி. யாரா சமைஞ்சா? சபையில சொல்லக்கூடாது. சபையிலையா? நீங்க எனக்கு வாத்தியாரா? ஆமா. மறந்து குடிச்சு செத்து போக வேண்டாம். அந்த பிள்ளை எப்படி பெல்ட் அடிக்குது உங்க திறமையை காட்டு. நீங்க ரூம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா. அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆகல. ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை.